ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மே மந்தில் உங்கள் ஹாலிடேஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம பசங்க இந்த மே மந்த்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சமாவது நான் ஏதாவது எஃபிஷியண்ட்டாக படிக்கணும், ஓரளவுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் இந்த மே மந்த்தை ப்ராப்பராக சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 10 டே சேலஞ்சும் கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து. சரியா? இந்த 10 டே சேலஞ்ச் ஸ்ட்ரிக்டாக படிப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. சரியா? நான் ஒரு டாஸ்க் எடுத்து நான் அதை 10 நாள் செய்ய போகிறேன். அதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் பண்ணனா இல்லையா அப்படின்னு அப்டேட் பண்ண போகிறேன். நீ எனக்கு என்ன செய்யணும்னா, மே மந்த் நான் உனக்கு அப்படி ஒரு டார்கெட் கொடுப்பேன். அந்த டார்கெட்டை நீ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, செஞ்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணணும். இதுதான் உனக்கு எனக்கும் இருக்கிற டீல். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உனக்கு பப்ளிக் எக்ஸாமில் 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீ ஒரு 480+ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீ 10th படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை 9th படிச்சுட்டு இருக்கனாலும் சரி, இல்லை 8th ஆரம்பிக்க போகிற அப்படின்னாலும் சரி, இப்போலேருந்தே என் கூட படிக்க ஆரம்பிச்சிரு. நான் கேரண்டியாக சொல்கிறேன், நீ நம்ம யூடியூப் சேனல் மட்டும் பார்த்தே உன்னால் 10th சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அப்படின்னா 480+ எடுக்க முடியும். இப்போது 8th and 9th பசங்க என்ன செய்யணும் இந்த மே மந்த் அப்படின்றத சொல்கிறேன். என்ன ஆனாலும் சரி, 8th and 9th போக போகிற பசங்க எல்லாருமே எனக்கு ஒரு நாளைக்கு 2 hours மினிமம் படிக்கணும். ஏன் 2 hours படிக்கணும்? ஏன்னா 2 hours படி அப்படின்னு நான் சொன்னாதான் நீ 1 hour படிப்பேன் இல்லையா? எனக்கு தான் உன்னை பற்றி தெரியுமே. ஸோ அதனால் 2 hours நம்ம டார்கெட் எடுத்துக்க போகிறோம். மினிமம் அதில் 1 hour நம்ம என்னானாலும் படிச்சிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஓகே 8th பசங்களுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம சேனலில் இனிமேல் லைவ் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th பசங்களுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். இந்த மே மந்த் ஹாலிடே தானே, என்னானாலும் இந்த லைவ் செஷனை எனக்கு நீங்கள் அட்டன் பண்ணிடணும். சரியா? 4 PM 6 PM குறித்து வச்சுக்கோ. 8th நான் 4, 9th நான் 6 PM லைவ் செஷன் வந்துடணும். எவ்வளோ சாப்டர் நம்மளால் இப்போவே கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். எந்தெந்த சாப்டரில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நானும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சொல்ல போகிறேன். சரியா? இப்போது அடுத்து நம்ம யாருக்கு ஷெடியூல் சொல்ல போகிறோம் அப்படின்னா 10th சார். இப்போ நான் 10th படிக்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறது, என் கதையை சொல்லுங்கள் அப்படின்னா, 10th நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறையா படிக்கணும். எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, என்னன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் மினிமம் 3 hours படிக்கணும். நான் 3 சொன்னால் தான் நீ 2 hours படிப்பேன், எனக்கு அது நல்லாவே தெரியும். சரியா? எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு டெய்லி சாயந்தரம் 6க்கு நாங்கள் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணிவிடுவோம், எல்லா நாளுமே சண்டேஸ் தவிர. ஸோ எல்லா நாளுமே கண்டிப்பாக ஈவினிங் 6 PM எங்களுக்கு இந்த மே மந்த் ஃபுல்லாக லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். நீங்களும் உங்களால் எவ்வளோ சாப்டர் முடிக்க முடியுமோ அவ்வளோ சாப்டர் முடிச்சிருங்க. இப்போ 10th சரியா? மே மாதத்தில் என்னென்ன சாப்டர்லாம் முடிச்சிருக்கணும்? எனக்கு மேத்தமேட்டிக்ஸில் சாப்டர் 1, சாப்டர் 2 மே மந்தே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சயின்ஸில் சாப்டர் 1, 7, 12 இந்த 3 சாப்டரை இந்த மந்தே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி 1 and 2, ஜியோகிராஃபியில் 1 and 2 படிங்க. சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். தமிழில் இயல் 1 and 2 முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷில் யூனிட் 1 மட்டும், இந்த யூனிட்ஸ் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் மட்டும் எனக்கு இந்த மந்த்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சார் நான் 9th படிக்கிறேன், நான் என்ன பண்ணட்டும்? நீங்கள் மேக்ஸில் சாப்டர் 1 and 2, சயின்ஸில் சாப்டர் 1, 10, 17 1, 10, 17 குறித்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 1 and 2, ஜியோகிராஃபியில் 1 and 2, தமிழில் இயல் 1 and 2, அதே மாதிரி இங்கிலீஷில் யூனிட் 1 இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். சார் நான் 8th சார், நான் என்ன சார் பண்ணுறது? அப்போ 8th பசங்க அகெயின் சாப்டர் 1 and 2 மேத்தமேட்டிக்ஸில், சயின்ஸில் 1, 10, அதுக்கப்புறம் 17, சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 1 and 2, ஜியோகிராஃபியில் 1 and 2, தமிழில் இயல் 1 and 2, இங்கிலீஷில் யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா? இதான் டார்கெட்டா? இப்போது யார் யாரெல்லாம் 10th நம்ம தீமினல் பேட்சில் சேரலையோ தயவு செஞ்சு சேர்ந்துரு. சார் 100 எடுக்கணும் சார் பப்ளிக் எக்ஸாமில் அப்படின்னா தீமினல் பேட்சில் கண்டிப்பாக இருக்கணும். தீமினல் பேட்ச்னா என்ன, நீங்கள் லைவாக கிளாஸ் எடுப்பீங்களா? அதுதான் கிடையாது. லைவ் மட்டும் கிடையாது. லைவ்ன்றது நான் கொடுக்குற 10 ஃபீச்சரில் ஒரு ஃபீச்சர். உனக்கு எப்போ எது தெரியலனாலும் உடனே பார்த்து படிச்சுக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். உனக்கு ப்ராப்ளம்ஸ் தெரியல, டக்குன்னு பார்த்துக்கலாம். உனக்கு ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னு தெரியல, டக்குன்னு பார்த்துக்கலாம். உனக்கு உனக்கு ஸ்டடீஸ்க்கு சூப்பராக ஹோம்ஒர்க் சீக்கிரமாக பண்ணணும், ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாத்துக்குமே தீமினல் பேட்ச் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வெறும் 2499 rupees தான் ஃபீஸும் வரப்போகுது. ஜஸ்ட்டு வெறும் 2499 rupees ஒரு வருஷத்துக்கு. நீ யோசிச்சு பார், நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் ரீசார்ஜே ஒரு வருஷத்துக்கு இதை விட அதிகமாக பண்ணும். அதுவும் இல்லாமல் உனக்கு இது தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல் சயின்ஸுன்னு எல்லாத்துக்குமே கிடைக்க போகுது. சார் எனக்கு 500 விட்டால் 500 எடுக்கிறது தான் சார் ஆம்பிஷன் அப்படின்னா தீமினல் பேட்சில் சேர்ந்துரு. எனக்கு ஒரு 480 மேலே எடுத்தால் போதும், 500லாம் என் கனவு இல்லை அப்படின்னா நீ யூடியூப்லேயே படிக்கலாம். சரியா? எனக்கு 500 ஆம்பிஷன் அப்படின்னா கண்டிப்பாக தீமினலில் சேர்ந்துரு.
டே 1ல இருந்தே எல்லாத்தையும் நாங்கள் சூப்பர் டூப்பராக சொல்லி தருவோம், சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா ரெக்கார்டடாக கூட பார்த்துக்கலாம், அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். தமிழ்நாட்டோட பெஸ்ட்டு டீச்சர்ஸ் உனக்கு இதில் ஆன்லைனில் டியூஷன் எடுப்பாங்க. தி பெஸ்ட் டீச்சர்ஸ். சரியா? யார் யாரெல்லாம் சேரலையோ தயவு செஞ்சு சேர்ந்துரு. 9th நாங்கள் தீமினல் பேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். எத்தனை 9th பசங்க சார் எங்களுக்கும் தீமினல் பேட்ச் வேணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். How many of you want தீமினல் பேட்ச் 9th ஸ்டாண்டர்ட்? கண்டிப்பாக எனக்கு அத்தனை பேரும் வந்து லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். 8th கமெண்ட் பண்ணு சார் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களுமே எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? ஓகே மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் இருக்கட்டும். என்னோட அந்த டார்கெட் என்ன? இந்த பார், என்னோட ஹெல்த் ரொம்ப டிட்டீரியேட் ஆகிட்டுருக்கு, ரொம்ப நான் வீக் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றதுனால என்னை டாக்டர் வந்து பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்லாம் செய்யக்கூடாதுன்றதுல நான் தெளிவாக இருப்பேன். நான் ஒரு விஷயம் செஞ்சு அதை பெர்மனெண்ட்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள். நான் இந்த மந்தில் 10 நாள் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அழகாக பொறுமையாக ஜாகிங் பண்ண போகிறேன். ஜாகிங் எங்கள் பாண்டிச்சேரி பீச்சில் போயிட்டு தினமும் காலையில் இல்லை ஈவினிங் கண்டிப்பாக ஜாக் பண்ண போகிறேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். இந்த மாதத்தில் 10 நாள் என்ன நாள் நான் இதை செஞ்சு தருவேன். அந்த 10 நாளும் நான் செஞ்சுருக்கேன்றதை ப்ரூவ் பண்ண உங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்தோம் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னா, நீங்கள் 10 நாள் உங்களுக்கு நான் ஒரு சில டார்கெட்ஸ் தரேன். அந்த டார்கெட்டை எனக்கு நீங்கள் முடிக்கணும். புரியுதா? அதுக்கு நான் ரெடின்றவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லு. சார் நான் 10 டே சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லு. சரியா? பாய் பாய்.